ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நாங்கள் ஃபேமிலியாக ஒன் டே ட்ரிப் போயிருந்தோம். அதோட வ்ளாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முத்துமலை முருகரை பார்க்கணுன்னு அம்மா கேட்டுகிட்டே இருந்தாங்க. அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock போல் வீட்டிலேருந்து கிளம்பலான்றது தான் பிளான். என் தங்கச்சிக்கு அன்றைக்கி கிராஜுவேஷன் டே இருந்துச்சு. அவளுடைய பிஜி கிராஜுவேஷன் டே. அதை முடிச்சுட்டு வரவே 4:30 மேலே ஆனதுனால வீட்டிலேருந்து கிளம்ப 6 o'clock ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பாண்டி டு சேலம் அப்படியே சாமி பார்த்துட்டு ரிட்டன் வந்துடுறோம் தான் பிளானாக இருந்தது. அப்புறம் நாங்கள் 6 மணிக்கு கிளம்பி சேலத்துக்கு போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக கோவில் மூடிடுவாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், சரி அங்கேருந்து ஒரு 2 hours தான் ஏற்காடு அப்படி சொல்லியிருந்தாங்க. சரி அங்கே போயிட்டு ஒன் டே ஏற்காடில் இருந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்றது தான் பிளான். அப்படியே மாற்றிட்டோம். சரி ஃபஸ்ட்டு குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப்பிங் போட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சேலம் ரீச் ஆகும் போதே ஒரு 9:30 அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே ஒரு தாபாவில் போய் டின்னர் முடிச்சிட்டோம். அப்புறம் ஹில்ஸில் மேலே போக போக கண்டிப்பாக நமக்கு ஃபுட்டு இருக்காது. நாங்கள் லேட் நைட் ஆகிடும், கண்டிப்பாக ரீச் ஆக ஒரு 11-11:30 ஆகும்னு சொன்னாங்களா. அதனால் சேலத்துலேயே சாப்பிட்டுட்டோம். சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடும். ஏன்னா இந்த 2 குட்டீஸ்க்கும் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது. அதனால் ஒரு அடைச்ச மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் கொஞ்சம் நேரம் அங்கங்கே நிறுத்தி விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 1.5 hours ஏற்காடு ரீச் ஆயாச்சு. நாங்கள் எதுவுமே புக் பண்ணல, ரேண்டமாக அப்படியே கிளம்பி போனோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் ஒரு வில்லா புக் பண்ணியிருந்தோம். 3 BHK வில்லா புக் பண்ணியிருந்தோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சன் ஒரு ரூமு, அப்புறம் மேலே 2 ரூம். ஸோ நாங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அங்கே போய் தான் புக் பண்ணோமா, எப்படி இருக்குமோ என்னமான்னு தெரியல. சரி போனோம், பிடிச்சிட்டு சரி ஓகே அங்கேயே புக் பண்ணியாச்சு. ஒரு 11:30 தான் செக்இன் ஆனோம். நெக்ஸ்ட் டே செக் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்து வெளியெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். எல்லோரும் எழுந்துட்டாங்க, ஆனால் நாங்கள் மட்டும் எழுந்திருக்கல. என் தங்கச்சி அம்மா எல்லோரும் எழுந்து நல்லா வாக்கிங்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் மட்டும் நாங்கள் 4 பேர் நல்லா தூங்கி 7:30 மணிக்கு மேலே தான் எழுந்தோம். அந்த ஒரு இதே மிஸ் பண்ணிட்டோம். காலையில் எழுந்து அந்த மிஸ்டெல்லாம் பார்க்குறத. ஏன்னா செம்ம டயர்டாக இருந்துச்சு. இந்த குட்டீஸ் நைட்டு தூங்கவே இல்லை, ஒரே அட்டகாசமாக. அதனால் நாங்கள் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் எழுந்து ரெடி ஆகிட்டு இப்படி தான் இருந்துச்சு எங்களோட ரூமு. அப்புறமா நான் உங்களுக்கு மேலே இருக்கிறத மட்டும் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இருந்தது நாங்கள் ஒரு ரூமா, இது அப்பா அம்மாவோட ரூமு. கீழே தீபேஷ் தான் ரூம் டூர் காட்டுவேன்னு சொல்லி எடுத்திருக்கோம். அதை நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிருந்துச்சு, ஆனாலும் நல்லா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ தான் ஏற்காடு போயிருக்கோம். நீங்கள் போயிருக்கீங்களா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சைட் சீயிங் போகலாம். எதுவுமே பிளான் கிடையாது, ரேண்டமாக அங்கே என்ன இருக்கோ அதை போய் பார்க்கலாம் அப்படின்றது தான் பிளான்னு. அதே தான் பண்ணியிருந்தோம். வாங்க இப்போ தீபத்துக்கு வில்லா டூர் கட்டுவார். கார்ல ஏத்துவோம் முதல்ல. அம்மா என்னால முடியல. சுத்தி காட்டு தவின், வீடை சுத்தி காட்டு. வாங்க போய் பார்க்கலாம். போய் காட்டுங்க. ஃபர்ஸ்ட் இதான் ஹால் காட்டு. ஒரு 10:30 போல் செக் அவுட் பண்ணிவிட்டு இதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த வில்லா. நல்லா தான் இருந்துச்சு ரூம்ஸ் எல்லாமே. பிரேக்ஃபாஸ்ட் கூட அவங்களே அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்களே நியர்பையில் போய் வாங்கிட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்கே போகலான்ற பிளான்லாம் ஒன்றுமே இல்லை, எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்துலேயே போட்டிங் இருந்துச்சு. ஃபஸ்ட்டே போட்டிங் போயிடலாம் வெயிலுக்கு முன்னாடி அப்படி சொல்லிவிட்டு போட்டிங் வந்துட்டோம். கிளைமேட் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஊர் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பெருசாக குளிர்லாம் இல்லை. ஏன்னா நாங்கள் போனது ஃபெப்ரவரி லாஸ்ட்டில், கரெக்டாக February 28 போயிருந்தோம். கொஞ்சம் ஜான்வரி டிசம்பரில் போனோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் போனதில்லை இல்லையா, எல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. நம்ம ஊரில் குளிர்காலத்தப்போ லைட்டாக காற்றடிச்சு சில்லுன்னு இருக்காங்க அப்படி தான் இருந்துச்சு. மற்றபடி நாங்கள் வின்டர் எசென்சியல்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகல, சாதாரணமாக தான் இருந்தோம். அப்புறம் போட்டிங் போயாச்சு. ஃபஸ்ட்டு எந்த போட்டில் போகலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் மொத்தமாக ஒரு போட்டில் ஏறுவோன்னு சொல்லி ஏறியாச்சு. ஸ்பீட் போட் தான் போயிருந்தோம். ஜாலியாக குட்டீஸ் எல்லாம் தீபேஷ் குட்டிக்கு தான் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. அவர் ரொம்ப நாளாக கேட்டுருந்தான் டூர் போகணுன்னு சொல்லி. திடீர்னு இனிமேல் போனோடனே ரொம்ப ஜாலியாகியாச்சு. அம்மா அப்பா வேறு பயமுறுத்திட்டு ஒழுங்காக அதை போடு இதை போடுறது கடைசியில் அவன் போட்டானா பாருங்கள். ரொம்ப ஆக்டிவாக ஜாலியாக குட்டீஸை வெளியே கூப்பிட்டு போனால் ஜாலியாக இருப்பாங்கன்றது கூப்பிட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியுது. ஏன்னா நம்ம வீடு எல்லாமே கிட்டே தானே இருக்குது.
அதனால் வெளியே கூட்டு போனோடனே ரொம்ப ஜாலியாக இருந்தார். போட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இங்கே ஒருத்தர் பைக் கட்டுறாரு பாருங்கள், அவர் வந்து எங்கேயோ தனியாக வந்த மாதிரி ஜாலியாக இருந்தார், கண்டுக்கவே இல்லை எங்கள் 3 பேரையும். அதுக்கப்புறம் போட்டிங்லாம் முடிச்சுட்டு நிறையா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கே போயிருந்தோம்னா வந்து வியூ பாயிண்ட் பார்க்க போயிருந்தோம். அது கொஞ்சம் போட்டிங்லேருந்து கொஞ்சம் தூரம் இருந்துச்சு. வியூ பாயிண்ட் பார்க்க போனோம்னா நல்லா மலை ஏறி ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சா, அம்மாவால் நடக்க முடியல. கொஞ்சம் தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து நான் கார்லேயே இருக்கேன், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படி சொல்லி போயிட்டாங்க. நாங்கள் போனோம், பார்த்தா வியூ பாயிண்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் போகும்போதெல்லாம் மேபி சீசன் டைமில் வந்துருக்கும் போல், நல்லா காஞ்சி போச்சு. தீபேஷ்குள்ளே நடக்க முடியல, உட்காந்துட்டாரு, நல்லா காஞ்சி போயிருந்துச்சு. அப்பா தான் முன்னாடியே வந்திருக்கணும், நம்ம எதுக்கு இப்போ வந்தோம், அப்போ நீ முன்னாடியே கூப்பிட்டு வந்திருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே போய் கொஞ்சம் தூரம் நடந்து அப்புறமா 2 வியூ பாயிண்ட் இருந்துச்சு அங்கேயே. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போய் அதுக்கப்புறம் இன்னொரு வியூ பாயிண்ட்ச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டே உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே போயிட்டு அழகாக கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். பார்த்ததுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே நல்லா கூலிங்காக இருந்துச்சு. நம்ம வந்து மேலே மேலே போக கூலிங்காக இருக்கும்ல, அது மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒன்றும் காலையில் இல்லை ஈவினிங் டைம்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் போல். இந்த வியூ பாயிண்ட்க்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அப்படியே ஈச் பர்சனுக்கு. அது கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்குறதும் இருக்குது. இதே தான், இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம். ஆனால் நான் போகல, மற்றவங்களாம் போயிட்டு வந்தாங்க. நான் வந்து தவின்குட்டி வச்சுட்டு வீட்டிலே இருந்துட்டேன். வீட்டிலன்ற பாருங்கள், கீழே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து ஃப்ளவர் ஷோ இருந்துச்சு. அங்கே ஃப்ளவர்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் ஃப்ளவர் ஷோ போட்டால் இருக்குங்களா அதே பூ தான் இருந்துச்சு. என்ன பெருசாக பெரிய பெரிய ரோஸ் இருந்துச்சு, மற்றபடி புதுசாக ஒன்றுமே இல்லை. ஆமாம், இதுதான் நம்ம ஊரில் இருக்கலாம், அப்புறம் எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தேன் தீபஸ் கேட்டேன். இவனை வேறு வச்சுட்டு நினச்சிக்கிட்டு நம்ம பாண்டியில் எப்பயுமே வருஷம் ஃப்ளவர் ஷோ போடுவாங்களா, அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதே பூ தான், வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. இங்கே என்ன எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நம்ம ஊருக்கு வரும்போது எல்லாம் வாடி போயிடும், அது ஒன்று தான் வித்தியாசம். அதை கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அங்கேயும் போனதுக்கு ஒரு 4 ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்பி வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். இது வந்து 1 டே ட்ரிப் தான். நெக்ஸ்ட் டே வந்து எல்லோரும் வழக்கம் போல் வேலைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்ப வேண்டி இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து வந்துவிட்டோம். தவின்குட்டி தீபேஷ்குட்டி தான் போனால் அங்கேயே விளையாடணும், எங்கே போனாலும் திருப்பி வர்றதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இருக்காது. இங்கேயும் நிறைய ஸ்பாட்ஸ் இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து வந்துவிட்டோம். இதுக்கு அடுத்து எங்கே போனோம்னா வந்து ஒரு ப்ளே ஏரியா இருந்துச்சு. நம்ம இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி அவ்வளோ பெருசு இல்லை, அதை விட கொஞ்சம் சின்னது தான். அங்கே பேர் மறந்துட்டேன், இனிமேல் வந்தால் தான் தெரியும். பாப்பி ஹில்ஸு. அங்கே போயிட்டு சின்னதாக நம்ம விளையாடுறதுலாம் இருந்தது. என் தங்கச்சி வந்து இந்த ஜிப்லைனில் போயிருந்தேன். அங்கே போகுது பார்த்தீங்களா, ஆனால் கரெக்டாக போகும்போது நான் வீடியோ எடுக்கலை. அதில் விளையாடுறது நிறைய இருந்துச்சு. நாங்கள் பெருசாக விளையாடல, தனித்தனியாக நம்ம பே பண்ணி விளையாடணும். நான் அவள் போகணுன்னு ஆசைப்பட்டா அதில் போனால். அப்புறம் தீபேஷ் குட்டி எங்கே போனாலும் அந்த மாரி அனிமல்ஸ் இருந்தால் பார்த்து ஜாலியாக இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு போட் ஓட்டுறது எங்கே போனாலும் பிடிச்சிப்பான். அங்கே போய் அது விளையாடினா தான் வந்து எங்களை விடுவான். அது நம்ம ஊரில் இருக்க, ஏன்டா இங்கே வந்து விளையாடுறேன்னா, இல்லை நான் இங்கேயும் வந்து விளையாடுவேன்னு சொல்லிவிட்டு அங்கேயும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான். நான் அது மேலே என்னை ஏற்றி விடுங்க, நான் போகிறேன். நம்ம இந்த ரியாலிட்டி ஷோலலாம் பார்த்துருப்போம்ல, நம்ம இந்த லெவல்லலாம் போய் வரணும். சின்ன வயசுலாம் இந்த மாதிரி கேம் பார்த்துருப்போம். அது இருக்குது, ஏற்றி விடுங்க, இது பாருங்கள், இது மேலே நடந்து போகணுன்னா நீ கண்டிப்பாக விழுந்துருன்னு சொல்லி என்னை டீமோட்டிவேட் பண்ணிட்டாங்க. அதனால் நான் போகல. தம்பி மட்டும் அந்த போட்டில் விளையாட வச்சோம். எங்கே போனாலும் விளையாடுவான். நம்ம ஊர்லேயே இருக்கிறா, திருவிழாலாம் வரும்னான்னு சொல்லி சொன்னோம், ஆனால் கேட்கல. விளையாடி முடிச்சுட்டு தான் வந்தான். அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு சூப்பரான இடத்துக்கு போனோம். எங்கே போனோன்னா வந்து பீக்கு பார்க்கு. ஒர்த்து, ஒரு ஆளுக்கும் வந்து ஈச் பர்சன் ஒரு 300 வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணாங்க. நிறைய ஃபோட்டோ எடுக்கிற இடம் இருந்துச்சு, ரொம்ப அழகழகாக. நம்ம அங்கே போனதுலேயே பே பண்ணதுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு 2 to 3 hours அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் பிடிக்குன்னா தாராளமாக அங்கே போகலாம். சூப்பராக இருக்குது. ஏற்காடு போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க. நாங்களும் குட்டீஸை கூப்பிட்டு போனோமா, செம்ம ஜாலியாக இருந்தாங்க. சாதாரணமாக ஒரு நாய்க்குட்டியை பார்த்தாலே குட்டீஸுக்கு தாங்காது, அங்கே பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கூடையும் ஒரே ஆட்டம் தான். நல்லா அழகாக சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக இருந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே தான் நிறைய ஃபோட்டோ எடுத்தது, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க.
கோழி தான். ஏய் முட்டை கிடக்கு கீழே. போட்டோ எடுக்கலாமா பக்கத்துல இல்ல? அதெல்லாம் கிடைக்கும். தவின் நீ கிட்ட போ. தவின் கிட்ட போ. இருக்கிறதுல தீபேஷ்க்கு பிடிச்சது தான். சாதாரணமாக நம்ம ரோட்டில் இந்த வண்டி இருந்தாலே பார்த்துக்கிட்டே இருப்பான். அங்கே போனதுக்கப்புறம் அந்த இதுவுமே நம்ம ஆக்டிவிட்டி மாரி தான். அதில் வந்து நம்ம தனியாக பே பண்ணி போய்க்கணும், என்ட்ரி ஃபீ இல்லாமல். அழகாக வந்து அவங்களே ட்ரெயின் பண்ணுறாங்க. இந்த மண் எடுத்து அதில் கொட்டுறது இதெல்லாம் குழந்தைங்க வந்து நம்ம கண்டிப்பாக யூடியூப் சேனலில் இதை பார்த்துருப்பாங்க. இந்த ஃபாரின் கிட்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி பண்ணுறத அதை பார்த்துட்டு நானும் பண்ணணும்னா தான் சரின்னு ஏற்றி விட்டாச்சு. அதுமாரி அவங்க அப்பா கூட சேர்ந்து தீபேஷ் வந்து மண் வாரி கூட்டிகிட்டு இருந்தான். நல்லா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். தவின் குட்டி நானும் போவேன்னு சொல்லிவிட்டு அவரும் பின்னாடி ஏறி உட்காந்தாச்சு. அழகாக அங்கேயே ஒரு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து விளையாடுறாங்க. இது வந்து ஒரு 4 to 5 minutes வந்து விளையாட விடுறாங்க. அதுக்கப்புறம் குட்டீஸும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதே மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் சுற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து இங்கே தனியாக வந்து பேர்ட்ஸும் இருக்கா. அங்கே போனால் நம்ம பேர்ட்ஸ்க்கு ஃபீட்லாம் பண்ணலாம். அதை பார்த்துட்டு தான் வந்தோம். ஆனால் சர்ப்ரைசிங்காக இவ்வளோ இருந்தது எங்களுக்கு. நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் போல். கிட்ட காட்டுங்க தவின், கிட்ட காட்டுங்க. கத்தக்கூடாதுமா. கை கேட்டுமா வரும், கடிக்காது. நான் என்ன அதுவா வந்து உட்காந்து கையில கொடுத்தாங்கன்னா வந்து உட்காந்துப்பா. கையில நீட்டு. எனக்கு பயம். மாமா கிட்ட வை வீடியோக்கு போட்டோக்கு. கடிக்கலாம் செய்யாது. அவங்ககிட்ட பழகிட்டு இருக்கோம். அம்மா உள்ள போய் எடுக்கலாம். வாங்க போலாம் வாங்க. மேலே ஏறிச்சு பார்த்தியா? எனக்கு பானப்பா, நான் யாரையா வச்சுக்கிறதே பார்த்துக்கிறேன். கூட பேர்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அக்வாரியம் இருந்துச்சு. அக்வாரியம் போய் கொஞ்சம் ஃபிஷ் தான் அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அனிமல்ஸ், நிறைய அனிமல்ஸ் இருந்தாங்க. அனிமல்ஸ்லாம் எல்லாமே பெட் அனிமல்ஸ் தான், பயப்பட தேவையில்லை. எல்லோரும் கூடயும் அழகாக நம்ம கூட்ட போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அவங்க கூட போய் நம்ம விளையாடலாம், எல்லாமே செய்யலாம். இந்த ஹஸ்கி கூட நம்ம போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் கூட உள்ளே உட்காந்துட்டு. அதுமாரி எல்லா பெட் அனிமல்ஸும் இருந்துச்சு. இதில் ஒரு என்னென்னா ஹில்ஸில் தானே இருக்கும், அங்கே வந்து கேமல் இருந்தது. எங்களுக்கே ஒரு ஆச்சரியம், எப்படிங்க மலை ஹில்ஸில் போய் கேமல் இருக்குன்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை வந்து 4 நாள் தான் ஆகுது, இதுக்கப்புறம் தான் அது எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். குட்டீஸ்க்கு வந்து செம்ம ஜாலியாக இருந்தது. நீ ரெடியாக இருக்கிறியா? ஒன்றும் பண்ணாது, போ, ஆடு தானே. கீழே ஒருத்தவங்கிறான் பாரு.
இந்த குட்டி குட்டி வருது பாரு பட்டு நீ கொடு அவன் கொடுக்க போறானா அம்மாட்ட வாங்கி ஏய் அதை கூப்பிடுறா அது அழகா இருக்கு நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சு எல்லாத்துக்கும் நாங்கள் ஃபீட் பண்ணோம் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஆனால் நிறைய நான் வீடியோ எடுக்கல முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு நிறைய கமிச்சவங்களுக்கும் போர் அடிக்கும்ல அதுக்கப்புறம் நம்ம ஸ்னேக் கூட ஃபோட்டோ எடுக்கலாம் ஆனால் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் பயந்தவங்கன்றதுனால அதை கூட நாங்கள் போகல பயப்படாதீங்க ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாங்க நாங்கள் போகல நான் கிட்ட கூட போய் பார்க்கல லைட்டாக மேலே வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் எனக்கு அது பார்த்தாலே தூக்கத்துலேயே கனவுல கூட பாம்பு கனவாக வரும் என்ன மாதிரி யாராவது இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் பார்க் இருந்துச்சா அதில் போய் குட்டீஸ் விளையாடணுன்னாங்க சரி விளையாடுங்க சொல்லிட்டு அப்புறம் கீழே இறங்கிட்டோம் ஸ்ட்ரைட்டாக கோவில் தான் அங்கே லஞ்சு முடிச்சுட்டு லஞ்சு வந்து வெஜ்ஜே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் நேராக வந்து அந்த முத்துமலை முருகரை அப்படியே பிரம்மாண்டமாக இருந்ததுங்க நீங்கள் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு தெரியல போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக இருப்பார் சொல்லிட்டு ரொம்ப திருப்தியாக நாங்கள் போன டைம் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ரொம்ப க்ரௌடடாலாம் இல்லை ஃப்ரீயாக ஒரு ஈவினிங் 6 o'clock மேலே போனோம் அங்கே போயிட்டு ஃப்ரீயாக சாமி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கே வந்து போனதுக்கு முருகர் கூடயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போய் கருவறையிலையும் சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப நிம்மதியாக நிறைவாக அந்த ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் இதோட இந்த வீடியோ முடிச்சு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்